ஓகே, குட் மார்னிங். இப்போ நம்ம மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டில் உள்ள சிமுலேஷன் அண்ட் அனலைசிஸ் லெபார்டரி பற்றி பார்க்க போகிறோம். இந்த சிமுலேஷன் அனலைசிஸ் லெபார்டரி உங்களுக்கு 4th இயரில் 7th செமஸ்டரில் இருக்குது. ரெகுலேஷன் 2017. ஓகேவா? இதில் ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு 9 எக்ஸசைஸ் அனலைசிஸ் அண்டு ஒரு 3 சிமுலேஷன். 9 அனலைசிஸ் எக்ஸசைஸ் நம்ம by using ANSYS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி அனலைஸ் பண்ணுறோம். அதில் ANSYS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஸ்ட்ரெஸ், ஸ்ட்ரெயின் அண்டு தெர்மல் ஸ்ட்ரெஸ் அண்டு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இதை ஃபுல்லாகவே அனலைஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் உங்களுக்கு சிமுலேட் பண்ணுறது என்னன்னா சி அண்டு மேட்லேப், சி அல்லது மேட்லேப் யூஸ் பண்ணி நம்ம சிமுலேட் பண்ணுறோம். அது ஒரு 3 எக்ஸசைஸ். ஓகே, நம்ம ஃபர்ஸ்ட் ANSYS சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுற எக்ஸசைஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இதில் ஸ்ட்ரெஸ் அனாலிசிஸ் ஆஃப் எ பிளேட் வித் சர்க்குலர் ஹோல். ஓகே, அந்த எக்ஸசைஸ் எடுத்துக்கிறோம். இதில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின்ல ஒரு டயக்ராம் கொடுத்துருவாங்க. அதில் வித்து அண்டு ஹைட்டு கொடுத்துருவாங்க. ஓகே, வித் 100 அண்டு ஹைட் 50. சர்க்கிளோட டயாமீட்டர், ஓகே, டயாமீட்டர் 20 அண்டு ப்ரெஷர் எவ்வளோ ப்ரெஷர் அப்ளை பண்ணுறோம் 1 Nm/mm². இதில் யங்ஸ் மாடல்ஸ் உங்களுக்கு 200 GPa கொடுத்துருவாங்க. அந்த GPa நம்ம Nm/mm² கன்வெர்ட் பண்ணணும். ஓகே, அப்போ 1 GPa ஈக்குவல் டு 1000 Nm/mm². அப்போ 200 GPa நமக்கு 2 × 10⁵ Nm/mm² கிடைக்கும். ஓகே, அப்போ அந்த 2 × 10⁵ நம்ம 2 × e⁵ எடுத்துக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே இன்புட் டேட்டாவை e⁵ தான் கொடுக்க முடியும். அப்போ 2 × e⁵ எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் பாய்சான் ரேஷியோ 0.3. ஓகேவா, இதான் நமக்கான கிவன் டேட்டாஸ். இந்த டயக்ராம் யூஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரெஸ் அனலைஸ் பண்ண போகிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ANSYS சாஃப்ட்வேர் ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் Windows 10 தான் இப்போ மோஸ்ட் ஆஃப் த சிஸ்டத்தில் யூஸ் பண்ணுவீங்க. அப்போ Windows 10ல் விண்டோஸை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் சாஃப்ட்வேர் கிடைக்கும். இதில் ANSYS 16.0. ஓகே, நீங்கள் எந்த வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அந்த வெர்ஷனை கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணி அதில் போனீங்கன்னா உங்களுக்கு மெக்கானிக்கல் APDL 16.1 இருக்கும். ஓகே, அப்போ நீங்கள் என்ன வெர்ஷன் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த வெர்ஷன் மட்டும் தான் சேஞ்ச் ஆகும். மெக்கானிக்கல் APDL இருக்கும், அதை கிளிக் பண்ணுறீங்க. ஓகே, கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆகும். இப்போ இன்கேஸ் இதில் டேரெக்டாக ஓப்பன் ஆயிரும். அதர்வைஸ் உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். டு யூ விஷ் டு ஓவர் ரைட்? ஓகே, திஸ் லாக் அண்ட் கண்டினியூ எஸ் ஆர் நோன்னு கேட்கும். இதில் எஸ் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஓகேவா, நெக்ஸ்ட் மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறீங்க. இதில் ஃபர்ஸ்ட் எந்த எக்ஸ்பெரிமெண்ட் எடுத்தாலும் உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் செட் பண்ணுறோம். அப்போ ப்ரிஃபரன்ஸில் உங்களுக்கு என்ன அனலைஸ் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்ட்ரெஸ்னா ஸ்ட்ரக்சரல். ஓகே, ஸ்ட்ரக்சரலில் ஹச் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஓகே, அப்போ ஓகே ப்ரிஃபரன்ஸ் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ப்ரீ ப்ராசஸரில் ஃபர்ஸ்ட் எலமெண்ட் அண்ட் எலமெண்ட் டைப்பு, ரியல் கான்ஸ்டன்ட் அண்ட் மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் செலக்ட் பண்ணுறோம். மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் தென் மாடல் பண்ணுறோம். நம்ம என்ன ஷேப் கொடுத்துருவாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாடலிங் அண்ட் மெஷின். ஓகே, இதை ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். லோடு அப்ளை பண்ணுறது எல்லாமே உங்களுக்கு ப்ரீ ப்ராசஸரில் முடிச்சிடும். ஓகேவா, அப்போ ஃபஸ்ட்டு எலமெண்ட் டைப் கிளிக் பண்ணுறீங்க ப்ரீ ப்ராசஸரில். அதில் ஆட், ஓகே, எலமெண்ட் ஆட் பண்ணுறீங்க. அதில் ஆட் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு என்ன எலமெண்ட், ஓகே, சாலிட். ஓகேவா, சாலிட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் 8 node 183 செலக்ட் பண்ணுறீங்க. நெக்ஸ்ட்டு ஓகே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலமெண்ட் பிஹேவியர். ஓகே, எலமெண்ட் பிஹேவியரில் நம்ம பிளேன் ஸ்ட்ரெஸ் வித் டிவைடட் பை திக்னஸ். ஓகே, அதை செலக்ட் பண்ணிக்கிறீங்க. நெக்ஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட்டு இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எலமெண்ட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு ரியல் கான்ஸ்டன்ட்டை செலக்ட் பண்ணிடுறோம். ரியல் கான்ஸ்டன்ட்ஸில் நம்ம ஆட் கொடுக்குறோம். ஆட் பண்ணி நம்ம எலமெண்ட் ஆல்ரெடி செலக்ட் பண்ணிக்கிறோம், எலமெண்ட் ஆட் பண்ணுறோம். ஓகே, நெக்ஸ்ட் திக்னஸ் கொடுக்குறோம். ஓகே, திக்னஸ் 0.5 கொடுக்குறோம். ஓகே, 0.5 திக்னஸ். ஓகே, இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ரியல் கான்ஸ்டன்ட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸில் மெட்டீரியல் மாடல்ஸ். ஓகே, மெட்டீரியல் மாடலில் ஸ்ட்ரக்சர் கீழே லீனியர் கீழே எலாஸ்டிக், ஐசோ,
ட்ரோபிக் அதில் வந்து நம்ம யங்ஸ் மாடலஸ் ஃபஸ்ட்டு 2 into e power 5 ஓகேவா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 0.3 பாய்சான் ரேஷியோ யங்ஸ் மாடலஸ் பாய்சான் ரேஷியோஸ் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே. நெக்ஸ்ட் இந்த விண்டோவை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ மெட்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் கொடுத்தாச்சு, இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மாடலிங்கில் போயிட்டு கிரியேட் நம்ம கிரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஏரியாஸ் அதில் வந்து ரெக்டாங்கிள் டூ கார்னர் பை 2 கார்னர் மெத்தட் செலக்ட் பண்ணுறோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸ் 0 ஒய் 0 ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து வித் வந்து 100 கொடுக்குறோம். நெக்ஸ்ட் வந்து ஹைட் வந்து 50 கொடுக்குறோம். ஓகே, நமக்கு வந்து ஒரு ரெக்டாங்குலர் ஆப்ஜெக்ட் வந்து கிரியேட் ஆயிரும். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு சர்க்குலர் ஹோல் வந்து நமக்கு மேக் பண்ணுறோம். அப்போ சர்க்கிளில் வந்து சாலிட் சர்க்கிள் எடுத்துக்கிறீங்க. அதே போல் இதில் வந்து சர்க்கிள் எந்த பிளேஸில் இருக்கும், சென்டர் பாயிண்டில். அப்போ 100ல் பாதி வந்து 50. ஓகே, எக்ஸில் வந்து 50 அந்த ஒய்யில் வந்து 25. அப்போ சென்டரில் கிடச்சிரும். நமக்கு வந்து ரேடியஸ் 20 பேராக கொடுத்துருவோம். அப்போ 10 ரேடியஸ். ஓகே, அப்போ நமக்கு சாலிட் ஆப்ஜெக்ட் ஹோல் வந்து நமக்கு கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, ஏரியா வந்து மினிமைஸ் பண்ணிக்கிறீங்க. கிரியேட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ரேட் பண்ணுறோம். ஆப்ரேட்னா நமக்கு ஆல்ரெடி இருக்கிற ஆப்ஜெக்ட்லேருந்து நம்ம சப்ராக்ட் பண்ணி ஹோலை வந்து ரிமூவ் பண்ணுறோம். அப்போ பூலியன் எடுத்துக்கிறீங்க. அதை சப்ராக்டு ஏரியாஸ். அதுக்கப்புறம் இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்குள்ள ஹோல் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே ஃபஸ்ட்டு ஒன்று கிளிக் பண்ணிட்டீங்க. நெக்ஸ்ட் வந்து ஓகே. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா செகண்ட் வந்து நம்ம ரிமூவ் பண்ண வேண்டிய ஹோலை செலக்ட் பண்ணுறீங்க. ஓகே, ஹோலை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்தா நமக்கு வந்து ஹோல் வந்து ரிமூவ் ஆயிரும். ஓகேவா. அப்போ இதை முடிஞ்சிச்சு, பூலியன்ஸ் ஆப்ரேட் பண்ணி எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மெஸ்ஸிங். ஓகே, மாடலிங் மினிமைஸ் பண்ணிவிட்டு மெஸ்ஸிங் ஓப்பன் பண்ணுறீங்க. மெஸ்ஸிங்கில் வந்து மெஸ் டூல்ஸ். ஓகே, மெஸ் டூலை வந்து செலக்ட் பண்ணுறீங்க. அப்போ இதில் வந்து உங்களுக்கு ஏரியாஸில் செட் பண்ணிவிட்டு நம்ம ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு குவிக் கால்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஆப்ஜெக்டும் செலக்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் எலமெண்ட்டோட லென்த் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா. அப்போ லென்த் வந்து ஒரு 5 கொடுத்துக்கலாம். 5 கொடுத்துட்டு அப்ளை அண்ட் ஓகே. நெக்ஸ்ட் ஒரு கோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு மெஸ் டூலை வந்து செலக்ட் பண்ணிட்டு மெஸ் வந்து உங்களுக்கு வந்து ஏரியாஸ். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து ட்ரை வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். இது வந்து ஃப்ரீ ஆர் மேப் செலக்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெஸ் பண்ணுறீங்க. ஓகேவா. இதில் ட்ரை அல்லது QUAD வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து மெஸ் பண்ணிக்கிறோம். மெஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஆப்ஜெக்டை வந்து செலக்ட் பண்ணுறோம். ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறீங்க. ஓகேவா. ஓகே கொடுத்தா உங்களுக்கு வந்து மெஸ் ஆகிடும். மெஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறீங்கன்னா மெஸ்ஸிங்கை வந்து மினிமைஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா. மினிமைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து சொல்யூஷன். ஓகேவா. சொல்யூஷனில் போகிறீங்க. ப்ரீ ப்ராசஸர் மினிமைஸ் பண்ணிவிட்டு சொல்யூஷன் ஓப்பன் பண்ணிவிட்டு சொல்யூஷனில் வந்து டிஃபைன் லோட்ஸ். ஓகே, லோடு வந்து டிஃபைன் பண்ண போகிறோம். ஓகே, டிஃபைன் லோட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா டிஃபைன்ஸ் லோடில் லோடை வந்து அப்ளை பண்ண போகிறோம். லோடு அப்ளைல ஸ்ட்ரக்சரல். ஓகே, ஸ்ட்ரக்சரல் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆன் லைன்ஸ். ஓகே, ஆன் லைன்ஸ். இதில் வந்து உங்களுக்கு ஃபவுண்ட்ரி எந்த ஃபவுண்ட்ரியை வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போ உங்களுக்கு இந்த ஃபவுண்டரி வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அரேஸ் பண்ணியாச்சு.
நெக்ஸ்ட் வந்து ஓகே கொடுக்குறீங்க. ஓகே கொடுத்துட்டு ஆல் டிஓஎஃப் அண்டு ஓகே. ஓகே, அப்போ இந்த எண்டு வந்து உங்களுக்கு ஃபிக்ஸ்ட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதே இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை மினிமைஸ் பண்ணிவிட்டு ப்ரெஷர் எடுக்கிறீங்க. ஓகேவா? ப்ரெஷரில் ஆன்லைன் இதில் வந்து உங்களுக்கு ப்ரெஷர் அப்ளை பண்ணுற பிளேஸ். ஓகேவா? இந்த ஏரியாவில் நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவை செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே. அப்போ லோட் ப்ரெஷர் வேல்யூஸ் வந்து கொடுக்குறீங்க. ஓகேவா? அப்போ லோட் ப்ரெஷர் வேல்யூஸ் வந்து 1 நியூட்டன் பர் மில்லிமீட்டர் ஸ்கொயர். நெக்ஸ்ட் வேல்யூஸ் 1ன்னு கொடுத்துக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஓகே. உங்களுக்கு 1n + 1ன்னு கொடுக்கறதால உங்களுக்கு ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கு. இதில் வந்து ப்ரெஷர் வந்து அவுட்வர்ட்ஸில் இருக்கும். அப்போ வந்து நம்ம -1 டிஃபைன் பண்ணோம். ஓகேவா? அப்போ லைன்ஸில் போகிறீங்க. இதில் வந்து நீங்கள் எடிட் பண்ணணும். ஓகேவா? ப்ரெஷரை வந்து நீங்கள் டெலீட் பண்ணிடுறீங்க. ஓகே, ப்ரெஷர் வந்து டெலீட் பண்ணிவிட்டு அகைன் வந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு டெலீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ப்ரெஷர் வந்து நம்ம ஆன்லைனில் நம்ம வந்து அவுட்வேர்ட்ஸில் இருக்கணும். அப்போ வந்து நம்ம எப்படி கொடுக்கணும்னா ப்ரெஷரோட வேல்யூஸ் வந்து -1ன்னு கொடுக்கணும். ஓகேவா? -1ன்னு கொடுத்தாச்சுன்னா நமக்கு ப்ரெஷர் வந்து அவுட்வேர்ட்ஸில் அப்ளை ஆகும். ஓகே, நமக்கு கிவன் கொஸ்டினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, ப்ரெஷர் அண்டு ஃபிக்ஸட் ஒரு எண்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, ஒரு எண்டை வந்து ப்ரெஷர் வந்து அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோன்னா சொல்யூஷனை வந்து சால்வ் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ அதே சொல்யூஷனில் நம்ம சால்வ் கிளிக் பண்ணிவிட்டு கரண்ட் எல்எஸ் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓகே அப்படி கொடுத்தாச்சுன்னா சொல்யூஷன் இஸ் டன்னு வரும். ஓகேவா? சொல்யூஷன் இஸ் டன்னுனா அதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, நமக்கு கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம சால்வ் அண்ட் சொல்யூஷன் வந்து மினிமைஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸர் வந்து செலக்ட் பண்ணுறோம். ஓகேவா? ஜெனரல் போஸ்ட் ப்ராசஸர் செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து பிளாட் ரிசல்ட். ஓகே, பிளாட் ரிசல்ட் செலக்ட் பண்ணிட்டு பிளாட் ரிசல்ட்டில் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டு இதில் காண்டூர் பிளாட்டை கிளிக் பண்ணுறோம். ஓகேவா? காண்டூர் பிளாட்டில் வந்து உங்களுக்கு நோடல் சொல்யூஷன் அண்டு ஸ்ட்ரெஸ் இதில் நம்ம என்ன ரிசல்ட் எடுக்கிறோமோ அதை பேஸ் பண்ணி ரிசல்ட் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நோடல் சொல்யூஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து ப்ரெஸ்ஸோட ரிசல்ட்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸ்ட்ரெஸ் அண்டு ஸ்ட்ரெஸ் செலக்ட் பண்ணிட்டு ஓகே கொடுத்துடலாம். ஓகே கொடுத்தா நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து இதை வந்து அனிமேட் பண்ணிக்கலாம். அனிமேஷன் கொடுத்துக்கலாம். அனிமேஷன் கொடுக்கறதுக்கு அதே போல் மேலே வந்து உங்களுக்கு பிளாட் கண்ட்ரோலில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் அனிமேட் இருக்கும். அனிமேட்டில் போயிட்டு டிஃபார்ம்டு ஷேப் டிஃபார்ம்டு ரிசல்ட் ஃபஸ்ட்டு டிஃபார்ம்டு ஷேப் கொடுத்தீங்கன்னா இதில் டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம்டு கொடுத்துட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். ஓகேவா? டிஃபார்ம் ப்ளஸ் அன்டிஃபார்ம்டு. நெக்ஸ்ட் இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதே பிளாட் கண்ட்ரோலில் போயிட்டு அனிமேட்
நெக்ஸ்ட் வந்து மோட் ஷேப் இதில் போயிட்டு ஸ்ட்ரெஸ் அண்டு நம்ம என்ன ரிசல்ட் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். ஓகே, அப்ளை பண்ணால் உங்களுக்கு அதே அனிமேஷனில் நமக்கு ரிசல்ட் வந்து கிடைக்கும். இந்த ரிசல்ட்டை வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு plot control, animate and save animation செலக்ட் பண்ணிட்டு நம்ம வந்து எந்த பிளேஸில் நம்ம இதை சேவ் பண்ணணுமோ அந்த இதை ஃபைல் பிளேஸை செலக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபோல்டர், நியூ ஃபோல்டர், செலக்ட் பண்ணிட்டு அதில் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். இது ஃபைல் நேம் ஏதாட்டும் ஒன்று கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, இதில் நம்ம சேவ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே, ஃபைல் செலக்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்தாச்சுன்னா நமக்கு அனிமேஷன் வந்து சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணுறது. ரிப்போர்ட் வந்து எப்படி ஜென்ரேட் பண்ணுறதுன்னா, நெக்ஸ்ட்டு ஃபைலில் போயிட்டு ரிப்போர்ட் ஜென்ரேட்டர். ஓகே, ரிப்போர்ட் ஜென்ரேட்டர் இதில் வந்து அப்பண்ட். ஓகே, சூஸ் அப்பண்ட். நெக்ஸ்ட்டு ஓகே கொடுத்துட்டீங்கன்னா இமேஜ் கேப்சர். ஓகே, இதில் வந்து இமேஜ் கேப்சர் வரும். இமேஜ் கேப்சரை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து சேவ் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதோட உங்களுக்கு ஃபஸ்ட் எக்ஸசைஸ் முடிஞ்சிச்சு. ஓகேவா, இப்படி தான் நம்ம வந்து ரிசல்ட் வந்து ஜென்ரேட் பண்ணி சேவ் பண்ணுறோம். நமக்கு ரெக்யூர்டு ஸ்ட்ரெஸ்ஸஸோட அனாலிசிஸ் வந்து நம்ம இதில் செலக்ட் பண்ணி ஆப்ஷன் செலக்ட் பண்ணி ரிசல்ட் வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, ஓகே.